ஸோ வாஜிப் வித்ரு தொழுகைன்றது சொல்றது வந்து வாஜிபா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கடமையானது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த தொழுகை வந்து 5 வேளை வந்து நம்ம டெய்லி தொழுகிறோம் அப்படின்னா, இஷாவுக்கு பிறகு 3 ரக்காயத்து தொழுவது வந்து வாஜிப் வித்ரு தொழுகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நியத் எப்படி கட்டணும்னா, அது வந்து அரபில தெரிஞ்சவங்க அரபில கட்டிக்கலாம். இல்ல தமிழ்ல தெரியும் அப்படி தமிழ்ல தான் அரபி தெரியாதவங்க வந்து தமிழ்லயும் அந்த நியத் வச்சுக்கலாம். அதாவது வாஜிப் வித்ரு தொழுகை 3 ரக்காயத்து இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இஷாவுக்கு பிறகு இமாமோட தொழுதா அந்த மாதிரி நியத் வச்சுக்கணும். இல்ல நம்ம வந்து வாஜிப் வித்ர் தொழாம வீட்டுக்கு வந்துட்டோம், தஹஜ்ஜுத் தொழுதுட்டு தான் வாஜிப் வித்ர் தொழ போறோம் அப்படின்ற பட்சத்துல நாமளே வந்து தனியா நியத் வச்சுக்கணும். வாஜிப் வித்ர் தொழுகை 3 ரக்காயத்து அல்லாஹ்வுக்காக கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறேன் என்று நியத் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியத் வச்சுக்கணும். ஸோ 3 ரக்காயத்து வந்து எப்படி தொழுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் கட்டிட்டு, அல்கம் சூரா ஓதிட்டு, துணை சூரா ஓதிட்டு, ருக்கு போயிட்டு, சஜிதா போயிட்டு, மறுபடியும் எந்திரிச்சு வரணும். 2வது வாட்டியும் அதே மாதிரி செய்யணும். 2வது வாட்டி அத்தஹியாத் ஓதிட்டு, 3வது வாட்டி மறுபடியும் எழுந்திரிக்கணும். எழுந்திரிச்சிட்டு வந்து எப்படி ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரத்துல் ஃபாத்திஹா, அல்கம் சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும். துணை சூரா ஓதிட்டு உடனே வந்து ருக்குவுக்கு போகாம மறுபடியும் வந்து இப்படி கையை உயர்த்தி கிப்லாவை பார்த்து அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தக்பீர் கட்டணும். ஸோ இதுதான் வந்து இந்த தொழுகையில வந்து வித்தியாசமான விஷயம். கையை உயர்த்தி மறுபடியும் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு துஆ கூனுத் வந்து ஓதணும். அல்லாஹும்மா ரப்ப ஹாதிஹி தவத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அந்த துஆ ஓத தெரியாதவங்க என்ன பண்ணணும்னா, அல்லாஹு மக்ஃபிர்லி அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி அல்லாஹு மக்ஃபிர்லி, அல்லாஹு மக்ஃபிர்லி, அல்லாஹு மக்ஃபிர்லி அப்படின்னு 3 வாட்டி ஓதிட்டு அதுக்கப்புறம் வந்து ருக்குவுக்கு போகணும். அதுக்கப்புறம் சமி அல்லாஹ் சொல்லணும், மறுபடியும் சஜிதாக்கு போய் தொழுகை வந்து முடிச்சணும். ஸோ இதுதான் வந்து வாஜிப் வித்ரோட தொழுகையோட முறை. தெரியாதவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறட்டும். அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ்.